மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் குறுக்கீடுகளையும் தாண்டி சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததாக பிரதமர் மோடி கூறினார். டெல்லியில் நடைபெற்ற உலக தலைவர்கள் மாநாட்டில் பேசிய பிரதமர், ஜன் விஸ்வாஸ் மசோதா 2.0 அறிமுகப்படுத்தப்பட்டது நம்பிக்கை அடிப்படையிலான மற்றும் மக்கள் சார்பு நிர்வாகத்தை நோக்கமாக கொண்ட ஒரு பெரிய சீர்திருத்தமாகும் என்றார். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் செமிகண்டக்டர் சிப் இந்த ஆண்டு இறுதிக்குள் சந்தைக்கு வரும் என டெல்லியில் நடைபெற்ற உலகத் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். கடந்த 11 ஆண்டுகளில் 60க்கும் மேற்பட்ட விண்வெளி திட்டங்கள் முடிவடைந்ததாக தெரிவித்த பிரதமர், மேலும் பல திட்டங்கள் தயாராக இருப்பதாகவும் கூறினார். வாக்காளர் அதிகார யாத்திரை என்ற பெயரில் பீகாரில் பேரணி நடத்தி வரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கதிகாரில் விவசாயிகளை சந்தித்து பேசினார். மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுவதில்லை என குற்றம் சாட்டிய ராகுல், வாக்குகள் திருடப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றார். பிரதமர் மோடி குறித்து சமூக வலைதளத்தில் விமர்சனம் செய்த பீகார் முன்னாள் முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் மீது மகாராஷ்டிரா காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. எலும்பு இல்லாத நாக்கை கொண்டு பிரதமர் மோடி பொய்களின் இமயமலையை உருவாக்குவார் என்றும் அதனை பீகார் மக்கள் அளிப்பார்கள் என்றும் தேஜஸ்வி யாதவ் எக்ஸ் வலைதளத்தில் விமர்சனம் செய்திருந்தார். சில நாடுகள் தங்களின் வசதிக்காக அரசியல் செய்வதாக அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு குறித்த கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளித்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற உலக தமிழர் மாநாட்டில் பேசிய அவர், அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுக்கு நீண்ட கால வரலாறு உள்ளது என்றும் சில நாடுகள் தங்களின் வசதிக்கேற்ப சில குளறுபடிகளை செய்யும் போதுதான் பிரச்சனை எழுகிறது என்றும் கூறினார். நக்சலைட்டுகளின் தீவிர ஆதரவாளரான சுதர்சன் ரெட்டியை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக இந்தியா கூட்டணி தேர்ந்தெடுத்துள்ளது என்ற அமித்ஷாவின் குற்றச்சாட்டுக்கு சுதர்சன் ரெட்டி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளுக்கு எதிராக போராடிய சல்வா ஜூடும் என்ற அமைப்பு சட்டவிரோதமானது என சுதர்சன் ரெட்டி தீர்ப்பளித்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தார். தமக்கு எதிரான 2929 கோடி ரூபாய் அளவிலான வங்கி மோசடி குற்றச்சாட்டை தொழிலதிபர் அனில் அம்பானி மறுத்திருக்கிறார். பாரத ஸ்டேட் வங்கியில் அனில் அம்பானி செய்த முறைகேடுகளால் 2929 கோடி அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக சிபிஐயிடம் எஸ்பிஐ வங்கி புகார் அளித்தது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த சிபிஐ அனில் அம்பானியின் தொழில் நிறுவனங்களில் சோதனை நடத்தியது. தர்மசலா வழக்கில் மிகப்பெரிய திருப்பமாக புகார் அளித்தவரையே சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். தர்மசலா கோவிலில் இளம்பெண்கள் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டதாக புகார் அளித்த முன்னாள் தூய்மை பணியாளர் தவறான தகவல்களை அளித்து எஸ்ஐடி அதிகாரிகளை தவறாக வழிநடத்தியதாக கூறி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தர்மஸ்தலா விவகாரத்தில் நீதியின் பக்கம் அரசு நிற்பதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். தர்மஸ்தலா விவகாரத்தில் புகார்தாரரை போலீசார் கைது செய்த நிலையில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். மேலும் எப்போதும் மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் தாங்கள் அல்ல என்றும் டி.கே. சிவகுமார் கூறினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி சென்னையில் இன்று சந்திக்கிறார். தியாகராய நகர் அக்கார் ஹோட்டலில் மாலை 5 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கும் அவர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஆதரவு திரட்டுகிறார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் மூலம் தற்போது வரை சுமார் 1.5 லட்சம் பேர் பயனடைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த தகவலை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், மருத்துவ சேவை வழங்குவதிலும் மக்களின் உடல்நலனை காப்பதிலும் தமிழ்நாடுதான் நம்பர் 1 என உறுதி செய்வோம் என கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் என்டிஏவின் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என கூறியிருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இபிஎஸ் மறைமுகமாக பதிலடி தந்துள்ளார். திருச்சியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் போது பேசிய அவர், 2026 அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என திட்டவட்டமாக கூறினார். சட்டம் ஒழுங்கு புதிய டிஜிபி நியமனத்தில் ஏதோ கோளாறு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தேகம் எழுப்பியுள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய அரசுக்கு பட்டியலை அனுப்பாமல் இருப்பதற்கு உள்நோக்கம் இருப்பதாகவும் பரபரப்பு புகாரை கிளப்பியுள்ளார்.
இந்தியா என்கிற கடிகாரத்தில் மணிமுள் மட்டும் இருந்தால் போதும், நிமிடமுள்ளே தேவையில்லை என்ற அளவிற்கு மத்திய பாஜக அரசு மேலும் மேலும் அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொண்டு செயல்படுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாடியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற மத்திய மாநில உறவுகள் குறித்தான கருத்தரங்கில் பேசிய அவர், மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் செயலில் மத்திய பாஜக அரசு தொடர்ந்து ஈடுபடுவதாக கூறினார். மக்கள் பிரதிநிதிகளின் பதவிகளை பறிக்கும் வகையிலான சட்ட மசோதா மாநில அரசுகளுக்கு மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள ஒரு பகிரங்க மிரட்டல் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் பிரதிநிதிகளின் பதவி பறிக்கும் மசோதாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டார் என்றார். சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதாவில் 4 திருத்தங்களை சுட்டிக்காட்டி அதனை கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஆளுநர் ஆர்.என். ரவி திருப்பி அனுப்பியிருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சட்ட வல்லுநர்கள் மூலம் ஆலோசனை பெற்று வரும் கூட்டத்தொடரில் மீண்டும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு விரைவில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என அமைச்சர் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மாநில சமூக ஊடக பேரவையின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் சமூக ஊடக பேரவை நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய ராமதாஸ், யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவுகளை இட வேண்டாம் என அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியலில் 1.5 வயது தொட்டில் குழந்தை விஜய் என்றும், அதிமுக தலைமை பற்றி அவர் பேசுவது கேலிக்குரியது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பதிலடி கொடுத்திருக்கிறார். விருதுநகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விஜய் இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருப்பதாகவும், மதுரை மாநாட்டில் அவரது நடவடிக்கைகள் சிறுபிள்ளைத்தனமாக இருந்ததாகவும் கூறினார். சென்னையில் மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் உயிரிழந்த விவகாரத்தில் அலட்சியமாக செயல்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னை கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் பேசிய அவர், உயிரிழந்த வரலட்சுமியின் குடும்பத்தினருக்கு அரசு கூடுதலாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார். மழைநீர் வடிகால் அமைக்க ஒதுக்கப்பட்ட 5161 கோடி ரூபாய் என்ன ஆனது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார். சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த வரலட்சுமி வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறிய பின்னர் பேசிய அவர், தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டில் பிரச்சாரம் முடிந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விஜயகாந்த் குறித்து விஜய் பேசியதால் தவேகாவுடன் கூட்டணி சேருவோம் என்பது அர்த்தம் கிடையாது என்றார். கியூபா சோசலிசத்தை வலியுறுத்தி கூட்டம் நடத்தும் முதலமைச்சர் அவரது ஆட்சியில் ஏன் சோசலிசத்தை பின்பற்றவில்லை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த வரலட்சுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் பேசிய அவர், கண்ணகி நகர் முழுவதும் மின்கசிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கூறினார். மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டை தொடர்ந்து தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதில் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் தமதாக்கி உரமேற்றுவோம் என்றும் 1967-77 தேர்தல் அரசியல் வெற்றி விளைவுகள் 2026 தேர்தலில் நிகழும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உள்ள இந்தியன் பாஸ்பேட் லிமிடெட் என்ற ரசாயன தொழிற்சாலையில் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வந்ததாக கூறப்படும் இளமதி என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இந்திரா என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் குடிகாட்டில் ரசாயன தொழிற்சாலை சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த 2 பெண்களின் குடும்பத்தாருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இந்தியன் பாஸ்பேட் தொழிற்சாலை சுவர் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த 2 பெண்களின் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். கேழ்வரகு உற்பத்தியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது. இதுகுறித்து அரசு தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில், பயிர்க்கடன் பெற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்கு நேரில் செல்ல வேண்டியது இல்லை என்றும், இணைய வழியில் விண்ணப்பித்தாலே கடன் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மனு அளித்துள்ளனர். மேலும் இபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்களில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தவேக மாநாட்டிற்கு முன்பும் பின்பும் உயிரிழந்த தொண்டர்களின் குடும்பத்தினருக்கு தவேக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். கட்சி மீது தீரா பற்று கொண்ட தொண்டர்கள் பிரபாகரன், ரித்திக் ரோஷன் மற்றும் காளிராஜ் மறைவு செய்தி கேட்டு வேதனை அடைந்ததாகவும் அவர்களின் பங்களிப்பு என்றென்றும் நினைவில் நிற்கும் எனவும் கூறியிருக்கிறார். திமுக வேரை அசைத்து கூட பார்க்க முடியாது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். திமுக வேர் ஆழமானது என்றும் அது எங்கு உள்ளது என்பதை அமித்ஷாவால் கண்டுபிடிக்க முடியாது எனவும் கூறிய அவர், மு.க. ஸ்டாலினுக்கு பின்னால் தமிழ்நாடு முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பு ஏற்பதை எந்த அமித்ஷா வந்தாலும் தடுக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். திருப்பூர் மாநகராட்சியில் 30 நாட்களுக்கு மேலாக குப்பை கழிவுகள் அகற்றப்படாத நிலை உள்ளதால் தொற்றுநோய் பரவும் நிலை ஏற்பட்டிருப்பதாக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டினார். திருப்பூரில் அதிமுக சார்பாக நடைபெற்ற திண்ணை பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் துச்சமாக மதிக்கப்பட்டு வருவதாக சாடினார். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் ரவுடி வெட்டி கொல்லப்பட்டான். பம்மல் பகுதியைச் சேர்ந்த ரவுடி கணேசை அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு ரவுடியான காக்கா கார்த்திக் என்பவர் மது போதையில் வெட்டி கொலை செய்தார். இந்த இருவருக்கும் இடையே யார் பெரிய ரவுடி என்ற போட்டியில் ஏற்பட்ட மோதலில் கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. சசிகலா குறித்து அவதூறு பரப்பியதாக கூறி திமுக முன்னாள் நிர்வாகியின் வீட்டை சசிகலாவின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தைச் சேர்ந்த திமுக முன்னாள் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் குமரன் சமூக வலைதளங்களில் சசிகலா குறித்து அவதூறு கருத்து பதிவிட்டதாக கூறப்படுகிறது. கொடும் குற்ற வழக்குகளில் சாட்சிகளாக உள்ள குழந்தைகளை உளவியல் ரீதியாக பாதுகாப்பது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க பல்வேறு துறைகள் அடங்கிய குழுவை அமைக்க முடிவு செய்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கொடும் குற்ற வழக்குகளில் சாட்சிகளாக உள்ள குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியதன் பேரில் தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கல்லீரல் விற்பனை தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து விசாரணைக்கு சென்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டும் தொனியில் பேசியதாக ஆடியோ வெளியாக இருக்கிறது. தனது கல்லீரலை விற்ற அலமேடு பகுதியைச் சேர்ந்த பேபி என்பவரிடம் விசாரணை செய்த அதிகாரிகள் தரக்குறைவாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே பிறந்து 9 நாட்களே ஆன பெண் குழந்தையை அதன் பெற்றோரே 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக புகார் எழுந்துள்ளது. ரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த நெசவு தொழிலாளி சந்தோஷ் சிவகாமி தம்பதியின் பெண் குழந்தையை பெங்களூருவைச் சேர்ந்த ஒருவருக்கு விற்பனை செய்ததாக அளித்த புகாரின் பேரில் பெற்றோர் உள்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறையில் வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கச்சேரி சாலை மற்றும் கண்ணாரத்தெரு பகுதிகளில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று சாலையில் நடந்து சென்றவர்களையும் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களையும் துரத்தி கடித்ததாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சுக்கம்பாளையத்தில் விவசாய நிலத்தில் பெட்ரோலிய குழாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நில அளவீடு செய்ய வந்த ஐடிபிஎல் பெட்ரோலிய நிறுவன அதிகாரிகளின் வாகனத்தை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மணலியில் அடுக்குமாடி குடியிருப்பை விற்பனை செய்வதாக கூறி மொத்த பணத்தையும் வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததாக அதிமுக பிரமுகர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சின்னமாத்தூரைச் சேர்ந்த கிரிதரன் மற்றும் ரகுவரன் சகோதரர்கள் பெரிய சேக்காட்டில் உள்ள ராஜலட்சுமி என்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகளை வாங்க அதிமுக பிரமுகர் ரமேஷிடம் மொத்த பணத்தையும் கொடுத்து ஏமாந்ததாக தெரிகிறது. மயிலாடுதுறையில் விதிகளை மீறி ரசாயன பவுடர் பயன்படுத்தி விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டதாக கூறி சிலை தயாரிப்பு மையத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஆனால் விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாட விடாமல் தடுக்கும் நோக்கத்தில் சீல் வைத்திருப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் இந்து அமைப்பினர் புகார் மனு அளித்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக 3 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முருகன் கோவிலில் ஒரு சிலர் பணம் வாங்கிக் கொண்டு தரிசனத்திற்கு அனுமதிப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானதாக தெரிகிறது. கோவிலின் உள்துறை கண்காணிப்பாளர் ராமமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் போலி சாவி மூலம் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருந்து ஆளுநராக பணியாற்றி வரும் குரு ராகவேந்திரன் என்பவரது பைக்கை திருடி சென்ற மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே துவரங்குறிச்சியில் உள்ள பர்னிச்சர் கடை முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பர்னிச்சர் கடை உரிமையாளர் தனது பைக் திருடப்பட்டதாக அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து டிப்டாப் ஆசாமிகளை தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் தனியார் பேருந்தில் தூங்கிக் கொண்டிருந்த நடத்துனரின் செல்போனை திருடி சென்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சி உதவியோடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே வியாபாரியை நூதன முறையில் ஏமாற்றி பணம் வாங்கி சென்ற நபரை சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசார் தேடி வருகின்றனர். இறையூர் அருகே உள்ள ஆவினங்குடியில் மளிகை கடை நடத்தி வரும் நடராஜன் ஏமாந்திருக்கிறார். 5000 ரூபாய்க்கு சில்லறை காசுகள் தருவதாக கூறி மர்ம நபர் ஏமாற்றி இருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ஆலங்காடு, உப்பூர், கோவிலூர், தில்லைவிளாகம், இடும்பவனம், உதயமார்த்தாண்டபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை வியாசர்பாடி காந்தி கஸ்தூரிபாய் சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த மழைநீரை மாநகராட்சி அதிகாரிகள் முற்றிலுமாக அகற்றினர். சென்னையில் பெய்த கனமழையால் சுரங்கப்பாதையில் நீர் தேங்கியதால் ஓட்டேரி, பரம்பூர், புரசைவாக்கம், புளியந்தோப்பு செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டனர். காஞ்சிபுரம் செவிலிமேடு பாலாறு பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் தொடர்கதையாகி வருவதால் பூமி பூஜை போடப்பட்ட புதிய பாலத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் விரைவில் கட்டித்தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பாலம் ஆங்காங்கே பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகம் அருகில் ஆவின் பாலகம் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி சாலையோர கடைக்காரர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்புறப்படுத்த முயன்ற போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் மாநகராட்சி ஊழியர்கள் என கூறிக்கொள்ளும் சிலர் வாகனங்களுக்கு நுழைவு மற்றும் பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் சாலையில் உள்ள காமராஜர் சிலை அருகே சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டு சென்ற காருக்கு அட்டாவடியாக 200 ரூபாய் கட்டணம் வசூலித்த நபர்களிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அசாம் ராணுவ பயிற்சி முகாமில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தமிழ்நாடு ராணுவ வீரரின் உடல் 42 துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பகுதியைச் சேர்ந்த வைகுந்த் பயிற்சிக்காக அமைக்கப்பட்ட கூடாரத்தின் கம்பிகளை அகற்றிய போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். காஞ்சிபுரத்தில் கால்வாயில் இருந்து அழுகிய நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அருணா திரையரங்கம் அருகே மஞ்சள் நீர் கால்வாயில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சுமார் 45 வயது மதிக்கத்தக்க பெண் 3 நாட்களுக்கு முன்பே இறந்திருக்க வேண்டும் என தெரிவித்த போலீசார் உயிரிழந்த பெண் யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகம்பேரை அருவி பகுதியில் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு செல்ல முயன்றவர்களை தடுத்ததாக சுற்றுலா சூழல் காவலர் தாக்கப்பட்டார். ஜலகம்பாறை அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் சிலர் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு செல்ல முயன்றதை சுற்றுலா சூழல் காவலரான ருத்ரமூர்த்தி தடுத்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணிகள் அவரை கடுமையாக தாக்கியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சர்க்கஸ் கூடாரத்தில் தவறவிடப்பட்ட 50 சவரன் தங்க நகைகள் அடங்கிய பையை மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்த காவலர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஆரல்வாய்மொழியைச் சேர்ந்த சின்னதுரை என்பவரது மருமகள் அனாதை மடம் பொருட்காட்சி திடலில் நடைபெற்று வரும் சர்க்கஸை பார்க்க சென்றபோது நகைகளை தவறவிட்டார். திருமணம் உள்ளிட்ட விசேஷ நாட்கள் என்பதால் வாழை தார் வரத்து அதிகரித்துள்ளது. செவ்வாழை தார் ஒன்றுக்கு 900 ரூபாய் வரைக்கும், தேன்வாழை உள்ளிட்ட தார்கள் சராசரியாக 500 ரூபாய் வரைக்கும் விற்பனையானது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அண்ணன் தங்கை என தெரிந்தும் திருமணம் செய்து கொண்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த ஜோடியால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்மையப்பன் நகரைச் சேர்ந்த திருமூர்த்தியும் பூக்காரவட்டம் பகுதியைச் சேர்ந்த நந்தினியும் காதலித்து வந்த நிலையில் நந்தினிக்கு 18 வயது நிறைவடைந்த நிலையில் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்தார்.
கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் வீட்டின் அறையில் சிக்கி தவித்த 6 வயது சிறுவனை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுவன் அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டு கதவை திறக்க தெரியாமல் சிக்கிக் கொண்டதாக தெரிகிறது. சிறுவனை மீட்க முடியாத பெற்றோர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுத்தனர். சென்னை ICF ஆலையில் தயாரிக்கப்பட்ட நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானா கொண்டு செல்லப்பட்டது. நாட்டிலேயே முதல் முறையாக 118 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன் ரயில் நீராவியை மட்டுமே வெளியிடுவதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாது. அடுத்த சில மாதங்களுக்கு பல்வேறு கட்ட சோதனையில் இந்த ரயில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் கூறியிருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வானிலை தொடர்பாக துல்லியமாக கணிக்க இன்னும் பல செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்ப உள்ளதாக கூறினார். கொல்கத்தா சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 4 பேருக்கும் எதிராக 658 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்துள்ளனர். மாணவியின் ஆடையில் இருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரியுடன் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகியும் ஒப்பந்த ஊழியருமான மோனோஜித் மிஸ்ராவின் DNA ஒத்துப்போனது உறுதி செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் கனமழை காரணமாக வரலாற்று சிறப்புமிக்க அமீர் கோட்டையின் சுவர் இடிந்து தண்ணீரில் அடித்துச் செல்லும் வீடியோ காட்சி வெளியாகியது. ஜெய்ப்பூரில் தொடர்ந்து கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக அங்குள்ள அமீர் கோட்டையின் 200 அடி நீள சுவர் இடிந்து விழுந்தது. இதில் உயிர் சேதம் எதுவும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். பீகார் மாநிலம் ஜஹானாபாத் பகுதியில் உள்ள ஃபால்கோ ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு வீடுகளுக்குள் புகுந்த நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. செய்வதறியாது தவித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். குஜராத்தின் சபர்மதி ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 3 பேர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். தொடர் கனமழை காரணமாக சபர்மதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பேரிடர் மீட்பு படையினர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களை சக வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். டெல்லியில் பெய்த கனமழை காரணமாக இரவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர் கனமழையால் டெல்லி யமுனை நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. நகரிலும் ஆங்காங்கே நீர் தேங்கியிருப்பதால் இரவில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலியில் பெருவெள்ள பாதிப்பு காரணமாக வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. மேகவெடிப்பு காரணமாக மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததில் மண் சரிவு ஏற்பட்டு கனரக வாகனம் பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. பேரிடர் மீட்பு படையினரும் மாவட்ட நிர்வாகத்தினரும் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் கால்பந்து போட்டியின் போது இரு பிரிவினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் உருவானது. ஒரு தரப்பை பற்றி மற்றொரு தரப்பினர் அவமரியாதையாக பேசியதாக வாட்ஸ்அப் குழுக்களில் பரவிய வதந்திகள் காரணமாக மோதல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் இருதரப்பை சேர்ந்தவர்களும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டதோடு 5க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு தீ வைத்து எரித்தனர். கேரளாவின் எர்ணாகுளத்தில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட கைதி போலீஸ் பிடியில் இருந்து தப்பி சென்றதன் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருட்டு வழக்கில் கைதான பிரதி என்பவர் போலீசிடமிருந்து தப்பி ஓடிய நிலையில் பின்னர் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தெலங்கானா மாநிலம் ஐதராபாத் குடியிருப்பு பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற கல்லூரி மாணவரை அப்பகுதி பெண்கள் காலணி மற்றும் துடைப்பத்தால் சரமாரியாக அடித்து துவம்சம் செய்த வீடியோ வெளியாக இருக்கிறது. ஹைதர் நகரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சுதீர் ஆன்லைன் சூதாட்டத்தில் 20 லட்சம் ரூபாயை இழந்ததால் பைக் திருடி விற்க முயன்றதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் தெருநாய்கள் கடித்து குதறியதில் படுகாயமடைந்த கல்லூரி மாணவி முகத்தில் 17 தையல்கள் போடப்பட்டுள்ளன. 21 வயதான மாணவி வைஷ்ணவி சாகு கல்லூரியில் BBA இறுதியாண்டு படித்து வருகிறார். கடந்த 21ஆம் தேதி வழக்கம் போல கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய போது தெருநாய்கள் அவரை கடித்து குதறியுள்ளது. தீமைகளில் இருந்து சமூகத்தை காக்கும் பொருட்டாக மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் பாரம்பரிய திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வரும் இந்த பாரம்பரியமான மார்பெட் திருவிழாவில் ராட்சத உருவ பொம்மைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று தீய சக்திகளை கடவுள் அழிப்பது போல் கொண்டாட்டம் நடைபெற்றது.
தாஜ்மஹாலில் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் சென்று படம் பிடிக்கப்பட்டதாக பரவிய வீடியோ பழைய வீடியோ என்பது தெரிய வந்திருக்கிறது. பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படாத ஷாஜகான் மற்றும் மும்தாஜின் கல்லறைகள் அமைந்துள்ள பகுதிக்குள் சென்று படம் பிடிக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விமர்சனம் எழுந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் பழமையான மணிக்குண்டின் மீது ஏறி ஆபத்தான வகையில் சாகசத்தில் ஈடுபட்ட ஸ்பைடர்மேன் உடையணிந்த மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த நபர் ஸ்பைடர் ஃபராஸ் எனும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ச்சியாக இதுபோன்ற வீடியோக்களை பதிவிட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. யுக்ரைன் நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் உள்ள குதுப்பினார் மஞ்சள் மற்றும் நீல நிறத்தில் ஒளிர்ந்தது. 35வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் யுக்ரைன் நாட்டின் தேசிய கொடியில் உள்ள வண்ணங்களில் குதுப்பினார் ஜொலித்தது. இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசியலில் இருப்பவர்கள் வழக்குகளை எதிர்கொள்வது சாதாரண விஷயம்தான் என்ற அவர் சிறிய தவறுக்காக ரணிலை சிறையில் வைத்திருப்பது வருத்தமாக உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அரசு நிதி முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் ICU எனப்படும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தெற்கு காசாவில் மக்கள் தங்கியுள்ள கூடாரங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கான் யூனிஸ் நகரில் முகாம்களில் கூடாரங்கள் அமைத்து பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதன் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதில் பலர் படுகாயமடைந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மருத்துவமனையில் இருந்து உறவினர்கள் பெற்று சென்றனர். இஸ்ரேல் காசா போர் விவகாரம் தொடர்பாக நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடை விதிப்பதன் அவசியம் குறித்து நெதர்லாந்து நாட்டின் அமைச்சரவையில் விவாதித்துள்ள நிலையில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் காஸ்பர் வெல்ட்காம் முடிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் உள்ள புகழ்பெற்ற இயேசு கிறிஸ்து சிலை முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. பிரேசில் நாட்டின் நீதித்துறையிலும் அரசமைப்பு சட்டத்திலும் டிரம்பின் குறுக்கீடு இருப்பதாக கூறி அல்வோரோடா அமைப்பைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஹமாஸ் அமைப்பினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை மீட்க வலியுறுத்தி இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் நோக்கில் இஸ்ரேல் ராணுவ படையினர் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர். பணைய கைதிகளை மீட்க போர் நிறுத்தம் ஒன்றே நிரந்தர தீர்வு என்பதை வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். அமெரிக்காவின் ஹவாயில் உள்ள எரிமலை மீண்டும் வெடிக்க தொடங்கியது. இதனிடையே பல அடி உயரத்திற்கு நெருப்பை கக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. எரிமலை வெடிப்பு பல மடங்கு அதிகரிக்கும் என கூறப்படும் நிலையில் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானின் வடக்கு பகுதியில் உள்ள கிசர் நதி முழுவதும் மலைச்சிகரங்களில் இருந்து வெளியான சேற்றுமண் ஆக்கிரமித்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிசர், கில்கிட், அஸ்டோர் மற்றும் டைமர் உள்ளிட்ட மலையடிவார மாவட்டங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க சூரிய ஒளி சக்தியில் இயங்கும் வகையில் ரேஸ் கார்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. பலருடைய கவனத்தை இது ஈர்த்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் பங்கெடுப்பதற்காக இந்த ரேஸ் கார்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் ஒருநாள் கிரிக்கெட் தொடருடன் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவை அணியிலிருந்து நீக்க உள்ளதாக வெளியான தகவலுக்கு BCCI மறுப்பு தெரிவித்துள்ளது. ரோஹித், விராட் கோலி ஆகிய இருவரும் தொடர்ந்து ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுவார்கள் எனவும் ஓய்வு குறித்து அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் எனவும் BCCI விளக்கம் அளித்துள்ளது. ஆசிய கோப்பைக்கான போட்டியில் பாகிஸ்தானுடன் விளையாடி என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என இந்திய அணிக்கு முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு மனித உயிரின் மதிப்பு விளையாட்டை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தவர் தாம் இந்த போட்டியை பார்க்கவே மாட்டேன் என்றும் அதில் எந்த கேள்வியும் இல்லை என்றும் கூறியுள்ளார். ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த அர்ஜுன் பபுதா மற்றும் இளவேனில் வாளறிவன் ஜோடி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். கசகஸ்தானில் உள்ள சிம்கன் நகரில் நடைபெற்ற போட்டியின் கலப்பு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் சீன ஜோடியை தோற்கடித்து அர்ஜுன் இளவேனில் வாளறிவன் ஜோடி வென்றது.
சவுதி சூப்பர் கப் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ரொனால்டோவின் அல் நாசர் கிளப் அணி தோல்வியடைந்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இறுதிப் போட்டியில் அல் ஆலி சவுதி அணியிடம் அல் நாசர் கிளப் அணி மோதியது. 2-2 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் சமனான நிலையில் பெனால்டி ஷூட் அவுட்டில் 5-3 என்ற கோல் கணக்கில் அல் ஆலி சவுதி அணி வெற்றி பெற்றது. கால்பந்து உலகின் ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி வரும் நவம்பர் மாதம் கேரளா வருவது உறுதியாகியுள்ளது. நவம்பர் 10 முதல் 18ஆம் தேதிக்குள் கேரளாவில் நட்பு ரீதியிலான போட்டியில் மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணி விளையாடுகிறது. 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக மெஸ்ஸி இந்தியா வருவதால் கால்பந்து ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொல்கத்தாவில் நடைபெற்ற 134வது துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. 24 அணிகள் கலந்து கொண்ட போட்டியில் டைமண்ட் ஹார்பர் அணியுடன் நடப்பு சாம்பியனான நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC அணி மோதியது. தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய நார்த் ஈஸ்ட் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் டைமண்ட் அணியை எளிதில் வீழ்த்தியது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விஜய்க்கு ஜனநாயகன் கடைசி திரைப்படம் என கூறப்படும் நிலையில் கேமியோ வேடத்தில் புஷி ஆனந்த் நடிப்பதாக தெரிகிறது. விஜய் நடித்து வரும் ஜனநாயகன் திரைப்படத்தில் 3 இயக்குநர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் உள்ளிட்ட இயக்குநர்கள் பத்திரிகையாளர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாக கூறப்படுகிறது. சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் இன்று நடைபெறுகிறது. AR முருகதாஸ் இயக்கியுள்ள இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் மதராசி திரைப்படம் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி திரைப்படத்தின் 2வது பாடலான வெளியிறேன் பாடல் வெளியாகி வரவேற்பை பெற்று வருகிறது. அனிருத் இசையில் உருவான இப்பாடலை விக்னேஷ் சிவன் பாடியிருக்கிறார். இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. சென்னை அருகே கூவத்தூரில் ஹூக்கும் என்ற பெயரில் அனிருத்தின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை கண்டு களிக்க பல்வேறு பகுதிகளில் ஏராளமான ரசிகர்கள் வருகை தந்தனர். இசை நிகழ்ச்சி கொண்டாடும் விதமாக இருந்ததாகவும் அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டதாகவும் ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். அர்ஜுன் தாஸ் சிவாத்மிகா நடிப்பில் உருவாகி வரும் பாம் திரைப்படத்தின் இன்னும் எத்தனை காலம் என்ற மெலடி பாடல் வெளியாகி வரவேற்பை பெற்று வருகிறது. விஷால் வெங்கட் இயக்கி வரும் இப்படத்திற்கு டி இமான் இசையமைத்து வருகிறார். காளி வெங்கட், நாசர், அபிராமி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல நடிகை 21 வயதில் குழந்தை பெற்றெடுத்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகைகள் பொதுவாக சினிமாவில் நீண்ட காலம் நடித்துவிட்டுதான் திருமணம் செய்து கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸில் 11 என்ற கதாபாத்திரத்தில் நடித்த மில்லி பாபி பிரவுன் 20 வயதிலேயே திருமணம் செய்து கொண்டு தற்போது குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார். ஒரே நேரத்தில் ஒரு படத்தில் மட்டுமே நடிக்க விரும்புவதாக நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் கூறினார். தற்போது தமிழில் கார்த்தியுடன் மார்ஷல் படத்தில் நடிப்பதாகவும் அது மட்டும்தான் தமது ஒரே கவனம் என்றும் கூறியுள்ள அவர் ரவி மோகனின் ஜீனி படம் ரிலீஸுக்கு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கணக்கம்பட்டியில் உள்ள ஸ்ரீ சத்குரு பழனிசாமி ஜீவசமாதியில் வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் முருகன் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி பாடல்களை பாடியபடி ஆடி பாடி மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் கஜமுக சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. யானை தந்தத்துடன் எழுந்தருளிய கற்பக விநாயகர் மேளதாளங்களுடன் கிழக்கு கோபுரம் வழியாக தெப்பக்குளத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். லாவா நிறுவனத்தின் ஆடியோ பிரிவான ப்ரோபட்ஸ் இந்திய சந்தையில் ப்ரோபட்ஸ் ஏரியா 911 என்ற இயர்பட்ஸையும் ப்ரோபட்ஸ் வேவ் 921 என்ற நெக் பேண்டையும் அறிமுகம் செய்துள்ளது. இந்திய சந்தையில் இவ்விரு சாதனங்களும் ஒவ்வொன்றும் $999 என்ற அறிமுக விலையில் கிடைக்கின்றன. அமேசான் மற்றும் லாவா இந்தியா ஸ்டோர்களில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் விற்பனை செய்யப்படுகிறது. ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனம் இந்தியாவில் எக்ஸ்ட்ரீம் 125R சீரீஸை புதுப்பித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பைக்கின் ஒற்றை இருக்கை வேரியண்டை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. இந்த புதிய பைக்கின் விலை $1,00,000 என அந்நிறுவனம் நிர்ணயம் செய்துள்ளது.